தட்டி கொடுக்கிறோமோ? உலகிலே வாழும் சிறியோர், இளையோர், பெரியோர் அனைவருமே உற்சாகப்படுத்தும் வார்த்தைகளை ஆசையோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். வெற்றி பெற்று விட்டால் அடுத்த லெவலுக்கு செல்ல வேண்டும் என்று சொல்லலாம். தோல்வி அடைந்து விட்டால் அடுத்த முறை பார்த்து கொள்ளலாம். கவலைப்படாதே, உன்னால் முடியும், உன்னால் முடியாதது ஒன்றுமில்லை. உன் முயற்சி திருவினையாக்கும். முயற்சி உடையார் இகழ்ச்சி அடையார். நம்பிக்கைதான் வாழ்க்கை என்று சொல்லி அவர்களை தட்டி கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தும் பொழுது அடுத்த கட்டத்தை நோக்கி அவர்கள் பயணிப்பதற்கு ஏதுகரமாய் அமையும் அல்லவா? இன்றைக்கு ஸ்கூல், காலேஜில் வேலை செய்கிற இடத்திலே ஏராளமான இளம் உள்ளங்கள் அவர்களை உற்சாகப்படுத்த ஆட்கள் இல்லை என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிற நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். சிலர் இந்த உலகத்திலே சாதிக்கிற பொழுது சாதிக்கிற மக்களை தட்டி கொடுக்க மனமற்றவர்களாய் வேடிக்கை பார்ப்பதை மாத்திரம் வாடிக்கையாக வைத்துள்ளனர். சிலர் பெற்றோர் கூட அப்படித்தான் இருக்கிறார்கள். தன் பிள்ளைகளை உற்சாகப்படுத்த மனதற்ற பெற்றோர்களாய் வாழ்ந்து வருகிறார்கள். நம்முடைய இருதயம் மாறும்படியாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். லூக்கா நற்செய்தி நூல் 1 அதிகாரத்தில் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. 34 வசனத்தில் தேவதூதன் மரியாளை நோக்கி, குழந்தை பிறக்கும் என்று சொன்ன உடனே புருஷனை அறியேனே என்று சொல்லுகிறாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், தேவனுடைய குமாரன் எனப்படும், அப்படியெல்லாம் சொல்லிவிட்டு, இதோ உன் இனத்தலாய் இருக்கிற எலிசபெத்து தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரிக்கிறாள். மலடி எனப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றால். மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை என்று அர்ப்பணிக்கிறாள். உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது என்று சொல்லுகிறாள். தேவதூதன் போன உடனே தாமதிக்காமல் மரியாள் எழுந்து மலை நாட்டில் உள்ள யூதாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு தீவிரமாய் செல்லுகிறாள். தாமதிக்கவில்லை, அதி தீவிரமாய் செல்லுகிறாள். செல்லுகிறதோடு மாத்திரமல்ல, சகரியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து என்று வேதம் சொல்லுகிறது. வெளியே நிற்கவில்லை, வீட்டிற்குள் பிரவேசிக்கிறாள். வீட்டிற்குள் பிரவேசித்து தன் வாயை மூடிக்கொண்டு அமைதியாய் இருக்கவில்லை. எலிசபெத்தை மனதார வாழ்த்துகிறாள், உற்சாகப்படுத்துகிறாள். என் அன்பு உள்ளங்களே, எலிசபெத்து மரியாளுடைய வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றில் இருந்த பிள்ளை துள்ளிற்று என்று வேதம் சொல்லுகிறது. வயிற்றில் இருக்கிற பிள்ளையே துள்ளும் என்றால், உலகத்திலே ஆண்டவன் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிற பிள்ளை எப்படிப்பட்ட உற்சாகத்தை பெறும்? இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதிலே விழுந்த உடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை துள்ளிற்று என்று இந்த வசனத்தை பார்க்கிறோம். காதிலே விழுந்த உடனே இன்றைக்கு பிள்ளைகளுடைய காதுகளிலே வாழ்த்துதலின் சத்தம் விழுகிறதா? உற்சாகப்படுத்தும் சத்தம் விழுகிறதா? அவர்களை தட்டி கொடுப்போம், உற்சாகப்படுத்துவோம், அரவணைப்போம்.